வாங்க சிக்கன் குழம்பு செய்யலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. எல்லா வீடியோலயும் இதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் நிஜமாவே நான் பண்ற எல்லாமே வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்தாப்புல நான் செஞ்சு அப்படியே பழகிட்டேன். ஸோ அவங்க 2 பேருமே ஸ்கூல் போறாங்க. ஸோ அந்த டைம் சேவிங் அவங்களுக்கு சீக்கிரமா செஞ்சு குடுக்கணும். அதனால கடகடன்னு செஞ்சுருவேன். அதனால மோஸ்ட்லி சிம்பிளான ரெசிபியா தான் என்னோடது எல்லாமே இருக்கும். காம்ப்ளிகேட்டடாவே இருக்காது. நீங்க யாருனாலும் பண்ணலாம். இதுல நான் இந்த வீடியோலயே என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அத பாருங்க. இப்போ நான் வந்து 4 பேருக்கு செஞ்சிருக்கேங்க. 2 வேளைக்கு. இப்போ அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ உங்க வீட்ல 6 பேர் இருக்காங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. இல்ல 3 பேர் தான் இருக்கீங்கன்னா, நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ரெசிபிய நீங்க மாடுலேஷன் குடுத்துக்கோங்க. ஏன்னா, எ என் ஃபேமிலி மாரியே தான் உங்க ஃபேமிலி இருக்கணும்னு இல்ல. ரேஷியோஸ் மேல கீழ ஆகலாம். ஸோ வந்து நீங்க ஆனா இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சண்டே இட்லி, தோசை இல்ல சுட சுட சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க சஜஷன் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என்னோட வீடியோ புடிச்சவங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அண்ட் கண்டிப்பா இந்த டிஷ்ஷ ட்ரை பண்ணி பாருங்க.